தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. நாளைக்கு மீட்டிங்க்கு வந்து கமிஷனை மட்டும் வாங்கிக்கிடுவோம், அதுக்கப்புறம் இவளை வச்சுக்கிடுவோம். டேய் டேய், சவுண்ட் வந்துச்சு, வாய கிழிச்சிருவேன். எதுக்கு நான் என் தங்கச்சி ஏசுன? எதுக்கு ஏசுன? லீவுக்கு அவ என் வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அவளை போய் பிச்சை எடுக்க சொல்லியிருக்க. மவனே, கை காலெல்லாம் உடைச்சு உன்னைய கோயில் வாசல்ல உட்கார வச்சிருவேன். ஹேய், யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன தெரிஞ்சு பேசுறதுக்கு நீ என்ன பெரிய கலெக்டரா? யோ, இந்த ஊர் தாசில்தார் கூட அடங்கிதாயா போறான். ஆனா அவனுக்கு அல்லக்கையா இருந்துகிட்டு என்னென்னமோ வாய் பேசிக்கிட்டு இருக்க. சரி, இந்த ஊர்ல பெரிய மனுஷன்னு நானும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா உன்னை விட்டுட்டே இருக்கிறது? அந்த பஞ்சாயத்தப்பவே உன்னை கிழிச்சு எடுத்துருக்கணும். என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் பொறுமையா போயிட்டு இருந்தேன். நானும் சரி, வீரமும் சரி, என் குடும்பமும் சரி, ஏன் என் தங்கச்சியும் சரி, அவங்க பாட்டுக்கு எங்க வேலையை பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். எதுக்கு என் தங்கச்சியை சும்மா இல்லாம புடிச்சு சீண்டி விட்ட? லேய், பின்ன சீண்டாம என் மச்சான் வந்திருக்கிற நேரமா உன் தங்கச்சியும் வந்திருக்கிறான். என்ன 2 பேரும் சொல்லி விடுச்சு வந்தாங்களா? என்னது, உன் மச்சான் வந்திருக்கானா? லேய், குடும்பமா சேர்ந்து பிளான போட்டு என் மச்சானையும் வர வச்சு உன் தங்கச்சியும் வர வச்சுட்டு இப்ப இங்க வந்து எதுவுமே தெரியாத மாதிரி மச்சான் வந்திருக்கானா மண்ணாங்கட்டி வந்திருக்கானு கேட்டுக்கிட்டு இருக்க. லேய், நான் பிளான போட்டேன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி பேசுன அப்படி ஓங்கி அப்பி போடுவேன். மாமே வாடா. டேய், உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். மதனி, என்ன பண்றீங்க? கேழ்வரகு அரைச்சிட்டு இருக்கற நாத்தனாரே. ஏன் மதனி, மிஷின்ல கொடுத்தா 10 நிமிஷத்துல அரைச்சு போடுவாங்க, நீங்க 2 மணி நேரமால உட்கார்ந்து அரைச்சிட்டு இருக்கீங்க. நாத்தனாரே, மிஷின்ல கொடுத்தா 10 நிமிஷத்துல அரைச்சு தந்துருவாங்க, ஆனா கையில அரைக்கிற மாதிரி டேஸ்ட் வராதுல. உங்க அண்ணன்காரனுக்கு நான் கையில அரைச்சு கொடுத்தாதான் பிடிக்கும். அந்த ஆளு தினமும் காலையில கேழ்வரகு கூழ் கம்மங்கூழ் தான் குடிச்சிட்டு போவோம். அதுக்காண்டியே மெனக்கிட்டு உட்காந்து கையிலேயே அரைப்பேன். மதனி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? எங்க அண்ணனுக்கு நீங்க கிடைச்சதுக்கு எங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மதனி. அடியாத்தி, இது எதுக்கு? என்னல என்கிட்ட ஏதோ காரியம் ஆகணுமா? மதனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையத்தான் சொல்றேன். வீட்ல பார்த்துதான் கட்டி வச்சாங்க. நீங்க 2 பேரும் காதலிச்சு கூட கல்யாணம் பண்ணல. ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா இருக்கீங்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்குது மதனி. அண்ணனுக்கு பிடிக்கும்னு மெனக்கிட்டும் கை வலிக்க வலிக்க உட்காந்து மாவு திரட்டிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்றீங்க. அண்ணன் மட்டும் என்ன சும்மாவா? உங்களுக்குன்னா உசுரே விடுது. இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும் தானே. உங்க அண்ணனை வேணா சொல்லு, ஆனா உங்க அண்ணன் அளவுக்கு நான் சேரனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? பிறகு உங்க அண்ணன் எப்படி இருந்தாக, ஆனா எனக்காக எப்படி மாறிட்டாக பத்தியா? ஆனா நான் அவங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கனா இல்லையான்னு தெரியல. எனக்காக அவங்க நல்லாவே மாறிட்டாக, அது மட்டும் தெரியுது. வாடா டேய், உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். யோ மச்சான், நீ எதுக்குல இங்க வந்த? என்னாச்சு? என்ன சண்டை இங்க? லேய், நீ வேணான்னு சொல்லி தானே என் தங்கச்சி வேலைக்கு போனா, அப்புறம் என்னத்துக்கு நான் இந்த ஊருக்கு வந்த? என்ன, நான் சும்மா தீபாவளிக்கு தானே வந்தேன். ஏய், அவன் என் மச்சான். அவன் அந்த ஊருக்கு வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. அவன் எதுக்கு வந்தான்னு கேக்குறதுக்கு நீ யாருல? அத்தா, அல்லே அத்தா, என்னாச்சு? இதுக்கு அப்பா இப்படி கத்திக்கிட்டு கிடக்கு? ஓடு வரைக்கும் சத்தம் கேடுச்சு, அதான் ஓடி வந்தேன். வேமண்ணனுக்கும் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை? தெரியல அல்லே, பழைய பிரச்சனையா இல்ல இப்ப எதுவும் புதுசான்னு தெரியல. ஏய், இன்னொரு பாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ண இல்ல ஏதாவது ரொம்ப பேசணும்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் உனக்கு. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இன்னைக்கு நெஞ்சில தான் எட்டி மிதிச்சிருக்கேன், நாளைக்கு சங்க அறுத்துப்படுவேன். ஐயோ, என்னத்தா இப்படி சண்டை போட்டுக்கறாங்க? வேமண்ணனை நிறுத்துறதுக்கு வீராக்காவால மட்டும் தான் முடியும். நான் போய் வீராக்காவை கூட்டியாரேன். சரி, வரசா போய் கூட்டியா. ஹேய், ஐயோ, 2 பேரும் முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்க. எதுக்கு இப்படி தெருவுல நின்னு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? ஹேய், எல்லாம் உன்னால தாண்டா. அன்னைக்குதான் பஞ்சாயத்தை வச்சு 2 பேரும் பிரிச்சு விட்டாச்சுல, அப்புறம் என்ன மறுபடியும்னா? புரியலைங்க, நான் ஒண்ணும் பண்ணலையே. நீ ஒண்ணும் பண்ணாமதான் உன் மாமகாரன் வந்து என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கானா? அவன்கிட்ட கேளு. மாமே, என்னது இது? யோ மச்சான், நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, இவங்க ஆளுங்களே இப்படிதான். ஹேய், இந்த ஆளுங்க அது இதுன்னு மொபனே தலைய சீவி எடுத்துருவேன். மத்த விஷயத்துல தான் விட்டு கொடுக்காம பேசிக்கிறீங்கன்னா, நல்லது சொன்னா கூட விட்டு கொடுக்காம பேசிக்கிறீங்களே. ஆமால, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. சரி சரி, ரொம்ப கண்ணு வைக்காதல, உனக்கும் இதே மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கும் என்ன? குழலே, என்ன சத்தத்தை குழலே குழலே. மதனி, ஏப்ல முகமெல்லாம் வாடி போச்சு? ஒன்னும் இல்ல மதனி. தெரியும்ல, உனக்கும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொன்னோன்னே உனக்கு முகம் வாடி போச்சுல. மன்னிச்சுக்கிடுப்ல, தெரியாம வாயில வந்துருச்சு. ஆனா நான் சொன்னது உண்மைதான்.
உன் நல்ல மனசுக்கு சத்தியமா சொல்றேன், உனக்கு இவக என்ன இவக, எங்களை விட நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. உங்க அண்ணனும் நானும் சேர்ந்தே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடித்தாரோம். கொஞ்சம் பொறுமையாரு என்ன? நீங்க எவ்வளவு தேடினாலும் தமிழ் மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கேயாவது கிடப்பானான்னு எனக்கு தெரியல மதனி. அவனை என்னால சத்தியமா மறக்க முடியல. ஏய், என்னல சொல்றவ? இன்னமும் அந்த பையல காதலிக்கிறியா? காதலிக்கலனா தான் மதனி தப்பு, காதலிக்கிறதுல தப்பு இல்ல. அன்னைக்கே நீ சொன்ன, இருந்தாலும் நீ மனசு மாறிடுவியோன்னு நினைச்சேன். இப்ப மாற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்க மதனி, மாறித்தான் ஆகணும். புரியல, என்ன சொல்ற? தமிழுக்கு தமிழுக்கு அல்லி வீராக்கா அல்லி குழலியக்கா இவங்க எப்படி இங்க வந்தாங்க? அல்லி என்னல இவ்வளவு அவசரமா ஓடி வரவ? வீராக்கா அங்க வேமண்ணனும் எங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. தலையை சீவிடுவேன் சங்காரத்துக்கு வேணா பேசிக்கிட்டு இருக்காங்க. பயமா இருக்குது. நீ வந்தாதான் வேமண்ணனை நிறுத்த முடியும். வாக்கா. என்னல சொல்ற? என்ன நடந்துச்சு? ஏக்கா என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல. நானே பாதியில தான் வந்தேன். 2 பேரும் தெருவுல நின்னு அவ்வளவு கத்திக்கிட்டு கிடக்குறாங்கக்கா. ஒரு நிமிஷத்துல வரேமா. குழலியக்கா நீங்களும் சுத்த வரீங்களா? வரேன். குழலியக்கா இந்த ஊர்ல தான் இருக்காளா? அத்தா எங்க இருக்கானே தெரியாதுன்னு சொன்னுச்சு. ஒரே ஊர்ல இருந்துட்டு 2 பேரும் இத்தனை நாளா பாத்துக்காம தான் இருந்திருக்காங்களா? எனக்கு எப்படியாவது கூட்டிட்டு போய் பார்க்க வச்சு பண்ணும். ஏய் குண்டா, ஏய் எதுக்குடி என்ன கூப்பிடுறவ? உன்னைய போட்டு தேய் தேய்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள்ட்ட சொல்லு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு. அடியே இதெல்லாம் உனக்கே அடுக்குமாடி? உங்க வீட்ல தான் மாடு பேசுது, குண்டா பேசுது. ஏன் நேத்து எபிசோட்ல பிள்ளையார் கூட பேசுனாங்க. ஏ குண்டா, என்னவா? என்னத்துக்கு கோயிலுக்கு? அதையே தாய் கிழவி இந்த குண்டா கிட்ட கேக்குற? அந்த அண்டா கிட்டயே கேட்க வேண்டியதானே? அது ஒண்ணும் இல்ல குண்டா, அந்த அண்டா என்கிட்ட கோவமா இருக்காகலாம், பேச மாட்டாகலாம். ஆமா குண்டா, அந்த வயசான போனிக்கு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடுச்சு. அதை எப்படியாவது சரி செய்ய சாமின்னு சாமி கிட்ட வேண்டறதுக்கு கோயிலுக்கு போறேன். ஓஹோ அப்படியா? போயிட்டு வா போயிட்டு வா. அப்படியே சாமி கிட்ட கேட்டுட்டு வா. எந்த குண்டாவையாவது ரொம்ப தேய்ச்சா அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்ச மாதிரி பூதம் வருமானு. ஏ குண்டா, இந்த கிறுக்கு கிழவி உன்னை தேய்ச்சு தேய்ச்சு உனக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிருச்சா? கிறுக்கு பிடிக்க வச்சா கூட பரவாயில்லடி, என்னைய போட்டு வரட்டு வரட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. எதுக்குன்னே தெரியல. என்ன தேய்க்கிறதுக்கு அந்த அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்சாவது பூதம் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்கும். என்ன தேய்ச்சு என்னத்துக்கு? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. மொண்டையில ஒரு கொட்டு கொட்டினா காலையில பாலை காய்ச்சறதுக்கு வச்சிருந்தேன். பால் பொங்குற நேரமா பார்த்து நீ என்ன பண்ணிருக்கணும்? என்னடி பண்ணிருக்கணும்? ஐயோ, ஆத்தா பால் வச்சுட்டு போனாலே, வெளியே அரசாயம்மா கூப்பிட்டாலே அது வாயை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்குதே. சரி கொஞ்சம் ஆட்டி ஆட்டி அப்படியே அடுப்பு அணைச்சு போடுவோம், இல்லன்னா இறங்கி கீழே உட்காந்துக்குவோன்னு உட்காந்தியா நீயே? இது என்னடா புது பொருளியா இருக்குது? இந்த ஆத்தா குட்டி பாலை என் மேல ஊத்திப்புட்டு அரசாயி வந்தாலாம், அவ வாயை பார்த்துட்டு போயிட்டாலாம். பொங்குற சமயத்துல நான் ஆட்டி ஆட்டி அடுப்பை விட்டு கீழே இறங்கிக்கணுமா? ஏய் சத்தியமா சொல்றேன், இந்த கூத்தெல்லாம் உங்க வீட்ல மட்டும்தான் நடக்கும். அப்பவே அந்த பாத்திரக்கார பக்கத்து வீட்டாதான் எனக்கு கொடுக்கறதுக்கு என்னை வச்சிருந்தான். ஆனா இந்த ஆத்தா குட்டி எனக்கு தான் இந்த குண்டா வேணும், எனக்கு தான் இந்த குண்டா வேணும்னு அவகிட்ட அவ முடிய பிடிச்சி சண்டைய போட்டு என்னை கூட்டிட்டு வந்துவிட்டா. ஏ குண்டா, அவ வீட்டுக்கு மட்டும் போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அவள உன்னை சாக்கடைக்கு மேல கேவலமா வச்சிருந்திருப்பா. நானாவது அப்பப்போ உன்னை தேய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன், அவளை பாத்திரமே விளக்க மாட்டாள. ஏ குண்டா, இந்த ஆத்த அடுப்புல வச்சுக்கிட்டு உன்னை தீய வச்சுட்டு இப்ப எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா? இப்படிதான் அப்பப்ப கிறுக்கு பிடிச்சுக்குது. குண்டா, அவளை வாயை மூடிட்டு போ சொல்லு, இல்லன்னா உன்னைய தூக்கி அவன் மண்டையிலே அடிச்சு போடுவேன். ஐயோ மக்களே, தயவு செஞ்சு இவளுகள்ட்ட இருந்து என்னைய காப்பாத்துங்க. பாலை பொங்க வைக்கிறேன், சோத்த பொங்க வைக்கிறேன்னு என்னைய நொங்க எடுத்துக்கிட்டு இருக்காளுங்க. கடவுளே, எனக்கு எப்பதான் இவளுகள்ட்ட இருந்து விடுதலை கிடைக்க போகுதோ? மாமா, வீரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெருவுல நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வீரா, இந்த ஆளு பேசினதுக்கெல்லாம் சண்டை மட்டுமா ஒரு கலவரமே நடத்தி இருக்கணும். ஹே வீரா,
யாரு உன் புருஷனை ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டு போயிரு. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. யோ என்னையா பண்ணுவ? பண்ணியா பாத்துக்கிறேன். யாரு வீரா, உன் பூவையும் உன் பொட்டையும் காப்பாத்திக்கணும்னா மரியாதையா அந்த ஆள் அங்கிருந்து கூட்டிட்டு போ. அண்ணா ஐயோ எங்க அந்த அத்தானை காணோம். அந்த ஆளு இவங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே இவங்களை அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தேன். இப்ப அந்த ஆள் எங்க போய் தொலைஞ்சா? அத்தா அப்பா அத்தா எங்க போன நீ? அல்லி அவ ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் அக்காவை கூட்டிட்டு வரலான்னு போனேன். பார்த்தா அக்கா வீட்ல இல்ல. ஐயோ அது ரொம்ப முக்கியம். நான் அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன். இங்க பாத்தியா? என்னல நீ இங்க வாத்தா, இங்க வந்து பாரு. உன்னோட ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஏக்கோத்தா, வந்து பாரு. என்னல என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கவ? அப்படி என்ன? நான் போய் அம்மாவை கூட்டியாரேன், நீ இங்க நில்லு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அண்ணா குழலி எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. தமிழ் குழலி தமிழ் ஏ அழாத. இக்காரணத்துக்கு கொண்டும் நீ அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. தமிழ் இல்ல நான் அழல. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. எவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன். எப்படி இருக்க குழலி? நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா தமிழ்? யோ என்ன சொன்ன? என் பூவையும் என் பொட்டையும் காப்பாத்தணும்னா என் புருஷனை இங்க இருந்து கூட்டிட்டு போடுமா? இங்கரே என் பூவையும் என் பொட்டையும் என்னையும் மீறி என் புருஷன் மேல உன்னால கை வச்சிட முடியுமா? வக்கேதான் விட்டுருவேனா? ஹே என்ன புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ரொம்ப தான் திமிர ஆடிக்கிட்டு இருக்கிறியா? ரெண்டு பேருக்கும் பாடைய கட்டிடுவேன். என்னைய பத்தி தெரிஞ்சுமா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறியா? உங்களுக்கு இருக்குடி ஒரு நாள். கட்டுவேன். அது வரைக்கும் எங்க கையை நான் புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமா? ஏய் மசாலாவை எடுத்து மாண்டையில வச்சு சொரட்ட தேய்ச்சி விட்டுருவேன். ஏய் உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இதுக்கப்புறம் என் தங்கச்சி கிட்ட ஏதாவது வம்பளுத்துன்னு தெரிஞ்சது சொங்க ஒருத்து போடுவேன். வீரா நீ வா போலாம். என்ன சொன்னது கேட்டுச்சுல? நீ வா மாமா, இந்த ஆளெல்லாம் மதிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. வா போலாம். ஏ உங்க அண்ணன் வரா. தமிழ் யாரு சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம பிள்ளையார்கிட்ட வரியா? வரேன் தமிழ். உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜில்ல நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. ஜில்ல அழுவாத. நீயும் அழாத தமிழ். சரி அழுவல. உங்க அண்ணனும் உங்க மதனையும் வராக. நீ இப்போ வீட்டுக்கு போ. சாயங்காலம் 5 மணிக்கு பிள்ளையார்கிட்ட வந்துரு. நான் இப்பவே அங்கதான் போய் உட்கார போறேன். 5 மணிக்கு உனக்காக காத்திருப்பேன். வந்துரு. கண்டிப்பா வந்துருவேன் தமிழ். உன்னை பார்க்காம இருக்க முடியாது. வந்துடுறேன். சரி நான் கிளம்பட்டமா? போயிட்டு வா ஜில்லு. நம்ம பாட்டுக்கு விட்டு கிளம்பி வந்துட்டோம். அவ பத்திரமா இருக்காளா? என்ன பண்றாக? சோத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாக? மதனே நான் வந்துட்டேன் மதனே. என்னல எதுக்கு இப்ப மதனைன்னு கத்திக்கிட்டு இருக்கவன்? என்ன நான் எங்க போயிட்டு வந்தாலும் மதனை கிட்ட வந்தோடனே நான் வந்துட்டேன்னு சொல்லிடுவேன். கரெக்டா எனக்கு பசிக்கும் போது சோறு போட்டுருவேன். அதான் சொன்னேன். மதனே லே மதனி இல்லல சும்மா கத்திக்கிட்டு. மதனே இல்லையா? எங்கனே போயிடுச்சு? வெளியே போயிடுச்சா? சரி அது வந்தோடனே நான் வரேன். லே இப்ப என்ன உனக்கு? சோறு தானே திங்கணும், போய் போட்டு தின்னல. இல்லண்ணே மதனி வந்தோடனே நான் தின்னுக்கிறேன். ஏன் அவன் என்ன உனக்கு வந்து ஊட்டியா விட போறா? நீ தானே உன் கையால எடுத்து திங்க போற. அப்புறம் எதுக்கு அவளை தேடுற? இல்லண்ணே மதனி அது கையால எனக்கு பரிமாறி நான் சோறு தின்னாதான் எனக்கு தின்ன மாதிரியே இருக்கும். ஓ உனக்கும் அப்படிதானா? என்ன மதனி இப்படிலாம் வெளியே போற ஆள் கிடையாது. எங்கனே போயிருச்சு? ரொம்ப நேரம் ஆகுமா வரதுக்கு? ரொம்ப நேரம் இல்லல, ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாளா? என்ன நீ சொல்றீங்க? அவ
அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா. ஏன்? அது ஒரு சின்ன பிரச்சனைல, அதான். என்ன, உனக்கும் மதனிக்கும் பிரச்சனையா? ம். நீதான் அவளை ஊட்ட விட்டு அனுப்பினியா? நான் அனுப்பல, அவளாதான் போனா. அவ அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீதான் ஏதோ சண்டை போட்டிருக்க. ஏன்னா இப்படி பண்ற? லே, கொஞ்சம் நல்லா வந்துருவா. என்ன, நான் என்னைக்காவது உனக்கு முன்னாடி நின்று பேசியிருக்கேன் நானு? நான் பேசினதே இல்ல. ஆனா வாட்டி மதனிக்காக பேசுறேன். மதனி மட்டும் இந்த வீட்ல இல்லனா சத்தியமா இந்த ஊடே நல்லா இருக்காதுன்னு. என் பள்ளிக்கூடத்து யூனிஃபார்ம்ல இருந்து, என் துணியை துவச்சு தரதுல இருந்து, அதை அயன் பண்ணி வைக்கிறதுல இருந்து, எனக்கு பிடிச்ச மாதிரி சோறு பொங்குறதுல இருந்து, அதை பரிமாறுறதுல இருந்து, எனக்கு ஊட்டு பாடம் பரீட்சைக்கெல்லாம் சொல்லி தரதுல இருந்து, இந்த ஊட்ட ஒரு குருவி அதோட குருவி கூட காப்பாத்துற மாதிரி அவ்வளவு அழகா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுக்கு அவ உனக்கு மட்டும் பொண்டாட்டியா வரல, எனக்கு மதனியாவும் அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமவளாவும் தான் வந்தாக. ஆனா உன்ட்ட சண்டைங்கிறதுக்காக என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டாகல்ல. உனக்கு கல்யாணம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஏதோ இந்த வீட்டுல சும்மா கிடந்தேன். அம்மா சமைச்சு வச்சுட்டு காலையிலேயே வேலைக்கு ஓடிரும், அப்புறம் அங்கிட்ட இங்கிட்டன்னு பேசுறதுக்கு ஓடிரும். ஆனா அந்த பையன் மாதிரி இந்த சோத்தை எடுத்து போட்டுட்டு நான் பாட்டுக்கு தின்னுட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவேன். மறுபடியும் சாயங்காலம் வந்துட்டு அதே மாதிரி சோத்தை தின்னுட்டு ஏதோ 4 செவத்தை பார்த்துட்டு உட்காந்து கிடப்பேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மதனி நான் சோறு திங்கிற வரைக்கும் என் கூடவே தான் உட்காந்துருக்கோம். பள்ளிக்கூடத்துல என்னாச்சு, என்ன படிச்ச, நல்லா படிக்கிறியா, யார் யார்கிட்ட பேசுனேன்னு அம்மாவை விட மேல போய் என்கிட்ட பேசும். பெத்தது வேணா நம்ம அம்மாவா இருக்கலான்னு. ஆனா நான் 10வது வந்ததுக்கு அப்புறம் என்ன வளர்க்கறது என் மதனி தான். அடிக்கடி அது ஒரு வார்த்தை சொல்லணும்னு அதுக்காகவே நான் படிக்க ஆரம்பிச்சேன். நீதான் தம்பி எனக்கு புள்ள. எனக்குன்னு ஒரு புள்ள பிறந்தா அது எனக்கு 2வது தானே சொல்லணும். அதுக்காகவே நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். 5 மணி நேரம் படிக்கிறியா, 2 மணி நேரம் விளையாடு, மறுபடியும் படி, மறுபடியும் வேற ஏதாவது பண்ணு. இதெல்லாமே அது அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷிய நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஊட்ட விட்டு அனுப்பிட்டீங்களா? லே, என்னல என்னென்னமோ சொல்றவன், இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளதான் நடந்துட்டு இருந்ததா? நான் எங்க போறேன், எங்க வரேன், நான் சோறு தின்னுனா திங்கலையா, தூங்குனா தூங்கலையா, நீயும் அம்மாவும் ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லைன்னு. ஆனா மதனி அழகா இதை பார்த்துக்கொண்டு கேருங்க. நீங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா எனக்கு எங்க மதனி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். அது கையால சோறு பரிமாறினாதான் நான் சோறு திம்பேன். அது இந்த வீட்டுல இருந்தாதான் நானும் இந்த வீட்டுல இருப்பேன். லே, இதுதானே என் முடிவு. லே, சோத்த தின்னுட்டு போ. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. என்னாலதான் உன்னை விட்டுட்டு இருக்க முடியலன்னு நினைச்சா குடும்பமே உன்னை விட்டுட்டு இருக்க முடியாம தவச்சுக்கிட்டு இருக்க கண்ணிக்கினியா. மனசார நான் வந்து உன்னை கூப்பிட்டாதான் நீ வருவேன்னு சொல்லியிருக்க. இப்பவே உன்னை வந்து வாடி கூப்பிடணும் போலதான் இருக்கு. நேரம் ஆயிடுச்சு. அத்தை சாப்பிட்டுட்டு பிபி மாத்திரை போட்டிருப்பாங்களா? மாறன் தம்பி வர வந்திருப்பாங்க. என்னைய தான் தேடுவாங்க சோறு போடுறதுக்கு. அவங்களும் சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே. நாளைக்கு வர பரீட்சைன்னு சொன்னாங்க. நான் கூட சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப எப்படி அவங்க படிப்பாக? ஸ்கூலுக்கு போறதுக்கு யூனிஃபார்ம்லாம் துவைச்சு காய போட்டுட்டு வந்தோம். ஈரம் காஞ்சோனே அயன் பண்ணி வைக்கலான்னு நினைச்சோம். அதுக்குள்ள இங்க ஓடி வந்துட்டோமே. வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. பிறகு இவக கல்யாணாவே 3 மாசத்துல வாட்டி அவகளை விட்டுட்டு இருக்கோம். என்னால சுத்தமா இங்க இருக்க மனசே வரல. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க? அவளுக்கு என்ன, ஆத்தா அப்பான்னு சந்தோஷமா இருப்பா. ஒருவேளை வேம்பண்ண கூட டீ கடையில சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களோ? என்னைய கொஞ்சமாதான் நினைச்சு பார்த்திருப்பாளா? வேம்பண்ண கூட இருந்தாலும் என்னைய கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா?